ஒரு கனி கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்ட நோய்களை இல்லாமல் ஆக்குதுண்டா அந்த கனி என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரே ஒரு கனி கிட்டத்தட்ட ஒரு மனிதன் உடல்ல 70க்கு மேற்பட்ட நோய்களை முற்றிலுமாக இல்லாமாக்குது. இன்னும் சில நோய்கள் வராமலே தடுக்குதுன்னு சொல்லி இப்பொழுது யூனிவர்சிட்டி ரிசர்ச்கள் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு கனி எங்களுக்கு எல்லாருக்கும் மேலே வாழ்க்கையில் பழக்கமான ஒரு கனி தான். நாங்கள் கண்டும் காணாமல் போன ஒரு கனி தான். மிச்சம் கேர் பண்ணாத ஒரு கனி தான். யாருமே விரும்பி சாப்பிடாத ஒரு கனி தான். அப்படிப்பட்ட ஒரு கனி என்னன்னு தெரியுமா? எனக்கு கையில் இது பார்த்த பார்வைக்கு அவங்க விளங்கும். உங்களுக்கு நெல்லிக்கனி, கூஸ்பெரின்னு சொல்லுவோம். நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனி நாங்கள் மிச்சம் கேர் பண்ணாத உண்டு. சரி, கடைகளில் ஃப்ரூட் ஷாப்பு போனாலும் கூட இது ஒரு ஷாப்பிங் பேக்கில் ஒரு ஓரமாக இருக்கும். சரி, ஆனால் இதில் மகத்துவம் இமயமலையை விட பெரியது. அப்படி என்ன மகத்துவம்டா, இந்த நெல்லிக்கனி ஆக முக்கியம் வைக்கக்கூடிய ஒரு விட்டமின் சி அதிக அளவு கொண்டது தான் இந்த நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நாங்கள் 10க்கு மேற்பட்ட ஒரேஞ்ச் தோடம்பழம் 10க்கு மேற்பட்ட தோடையை சாப்பிட்டால்தான் அதில் எவ்வளோ எங்களுக்கு விட்டமின் சி கிடைக்குமோ அந்த 10க்கு மேற்பட்ட தோடையில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சியை ஒரே ஒரு கனி தரும். நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணி பார்க்கலாம். சரி, ஒரே ஒரு கனி தரும். அவ்வளோ விட்டமின் சி உள்ள ஒரு ப்ராடக்ட். இந்த ஒரு நெல்லிக்கனி கிட்டத்தட்ட 4 எப்பல்ட விட்டமினுக்கு சமன் என்று ரிசர்ச் சொல்லுது. ஒரு நெல்லிக்கனி கிட்டத்தட்ட 4 எப்பல்ட விட்டமினுக்கு சமன். நாங்கள் நிறைய பேர் பழக்கப்பட்டிக்கிறேன்னு சொன்னால் எப்பல்னு தான் பழக்கப்பட்டிக்கிறேன். ஒரு நோயாளியை பார்க்க போனாலும் எப்பல் வாங்கிட்டு போகணும்னு சொல்கிறேன். எப்பல் நல்ல ஒரு ஃப்ரூட் தான். அது எப்போ நல்ல ஃப்ரூட்னு சொன்னால், அது நியூசிலாண்டில், ஆஸ்திரேலியாவில் அவங்களோட மரத்துலேயே பறித்து சாப்பிடுவாங்களே, அப்போ தான் நல்ல ஃப்ரூட். அது ஸ்ரீலங்காவுக்கு வர நேரம் கிட்டத்தட்ட 4-6 மாதம் இருக்கும். ஷொப்புகளுக்கு வரக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய எப்பல் எல்லாம் நான் நினைக்கிற மாதிரி 4 மாதம் 5 மாதங்கள் பிந்தின எப்பல்களை தான் இருக்கும். அது அதுக்கு வெக்ஸ் பண்ணப்பட்டு அது எவ்வளவோ கெமிக்கல் பண்ணப்பட்டு தான் வருகுது. அப்படிப்பட்ட எப்பெல்லாம் சாப்பிட்டு எங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை, பிரச்சனைகளை தவிர. நோயாளிகளுக்கு மாதம் வாங்கி போய் கொடுக்குறாங்க. அந்த எப்பெல்லாம் வாங்கினா அவங்களுக்கு ஒரு கௌரவம்னு நினைக்கிறாங்க, எப்பெல்லாம் கொடுத்த ஒரு மதிப்புன்னு நினைக்கிறாங்க. நோயாளிகளும் அதை வாங்கி சாப்பிட்றாங்க. எப்பெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்லி கௌரவம் இல்லை, ஒன்றும் இல்லை. நோயாளிகள் நோய் கூடுமே தவிர குறையாது. அதுக்கு பதிலாக அவருக்கு இந்த நெல்லிக்கனியில் ஒரு 4 வாங்கி கொண்டு போய் கொடுத்தாலே போதும், அவருடைய நோயில் அறவாசி சுகமாயிரும். நெல்லிக்கனி அவ்வளோ மகத்துவமானது. அதனால தான் தமிழ் புராணங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு நெல்லிக்கனியை பற்றியே ஒரு கதை இருக்குது. சரியா? அதியமான் ஒவ்வைக்கு கொடுத்த கனி. ஒவ்வையார் மூலம் தமிழ் வாழணும், ஒவ்வையார் மூலம் தமிழ் பரவணுன்றதுக்காக, ஒவ்வையாரோட ஆயுள் காலம் கூடணுன்றதுக்காக அதியமானுக்கு வரமாக கிடைத்த நெல்லிக்கனியை கொடுத்தாண்டு. இது நெல்லிக்கனியை. அப்போ அதியமான ஒவ்வையாருக்கு அந்த நெல்லிக்கனியை கொடுக்குற நோக்கம் என்ன? ஒவ்வையார் நீண்ட காலம் வாழ்ந்து தமிழுக்கு சேவை ஆற்றணும், தமிழ் மொழிக்கு சேவை ஆற்றணும். எனக்கு என்ன மென்ஷன் பண்ணப்படுது? நெல்லிக்கனிக்கு ஆயுளை நீடிக்கும் தன்மை உண்டு. அப்போ ஆயுளை நீடிக்கணும்னா நோய்களை கட்டுப்படுத்தணும். சரி, அப்போ இந்த நெல்லிக்கனியில் இன்னும் பல 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 நான் எல்லாம் சொல்ல விரும்பல. நீங்களே தேடி பார்க்கலாம், நீங்கள் ரிசர்ச் பேப்பர்ஸ் பார்க்கலாம், நீங்களே கூகுளில் பார்க்கலாம், இப்போ ஏஐட்ட கூட உங்களுக்கு கேட்கலாம். சரி, அவ்வளவு தூரத்துக்கு மகத்துவமான ஒன்று, எல்லாரோட வீட்லேயும் மிக்கக்கூடிய ஒன்று. இனி ரோட்டில் கண்டா டோன் கேண்டு போக வானம். ஒரு 50 கிராமாலும் வாங்கிட்டு வாங்க, ஒரு 10 காயாலும் வாங்கிட்டு வந்து உங்களோட குழந்தைகளுக்கு கொடுங்க. சரி, நீங்கள் சாப்பிடுங்க. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நைட்டுக்கு ஒரு ஒரு கிளாஸில் தண்ணியில் போட்டு மூடி வச்சுட்டு மார்னிங் வெறும் வயிற்றோடு குடிச்சிங்கண்டா ஒரு 1 வீக் குடிச்சுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு
உங்களோட உடம்புலேயே பல மாற்றங்களை நீங்கள் இன்னும் காணலாம், ஆரோக்கியமான மாற்றங்கள். ஆகவே ஏதோ இன்றைக்கு நான் ஷொப்புக்கு போன நேரம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க, கண்டேன். ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுவோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்திக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஒவ்வொரு நெல்லிக்காய் நீங்கள் மார்னிங் சாப்பிட்டு வந்தால், எல்லாரும் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் சாப்பிட்டு வந்தால் உங்களோட நோய்கள் கிட்டத்தட்ட உடலிக்கக்கூடிய நோய்களில் 60% உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடும். ஓகே, இன்றிலிருந்து நெல்லிக்கனியை உங்களோட லைஃப் பார்ட்னர் ஆகுங்க. மீண்டும் சந்திப்போம்.